கார்த்திகை பெண்கள் முருகனை கைகள் எடுத்துட்டு போறதையும் அவங்க பின்னாடி இருக்க அசுரர்களை அங்க இருக்கிற ஒரு பெண் பாத்துறாங்க அப்படிங்கறத போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அசுரர்களை பார்த்த கார்த்திகை பெண்கள் எல்லாருமே அங்க இருந்து ஓடுறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம பார்வதி அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க. லட்சுமி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. திரும்பி பார்த்தா கார்த்திகை பெண்களை துரத்திக்கிட்டு அசுரர்கள் ஓடிட்டு இருக்கிறது லட்சுமி பார்வதி ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இந்த மூணு பேரும் இன்னும் என்னோட குழந்தைய துரத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திட்டு ஓடுறாங்க. இங்க நடக்கிறத நாராயணனும் சிவனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓடிட்டு இருக்க கார்த்திகை பெண்கள்ல ஒரு பெண் மட்டும் மெதுவா ஓட அவங்கள தாரகாசுரன் பிடிக்கிற மாதிரி போறான். அதுல கார்த்திகை பெண்கள் எல்லாருமே ஒரு இடத்த நோக்கி போறாங்க. அந்த இடத்துல ஒரு நெருப்பு வளையம் மாதிரி இருக்கு, ஒளி பொருந்திய ஒரு வளையம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒவ்வொரு கார்த்திகை பெண்களா நுழையறாங்க. கடைசியா அந்த தாரகாசன் துரத்திட்டு வந்த பொண்ணு வேகமா உள்ள போய் நுழைஞ்சாச்சு. தாரகாசன் உள்ள போக ட்ரை பண்றானா, அவனால முடியல. அந்த ஒளி வெள்ளம் நீல கலர்ல இருக்கு. இந்த அசுரர்கள் எல்லாருமே அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இரண்டாம் உலகம் படத்துல பார்த்திருக்கேன். அதுல ஒரு கிரகத்துக்குள்ள இருந்து இன்னொரு கிரகத்துக்கு போற மாதிரி வரும். ஸோ இந்த சீனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. அசுரர்களை சமைச்சு நின்றுட்டு இருக்கிறதுக்கு பார்வதி லட்சுமி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில தான் பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. தாரகாசுரன் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கறான் அதுக்குள்ள நுழையத்துக்கு. அதை அவனால் தொடக்கூட முடியல. இதை கவனிச்சுட்டு பார்வதி லட்சுமியும் பின்னாடி நினைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சும்மன் சொல்றான், இதுக்குள்ள நம்ம நுழைய முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மாய வழி இருக்கு போல இருக்கு. இதுக்குள்ள நுழையறதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கவும் நிசம்மன் சொல்றான். நம்ம மூன்று அசுரர்களும் நினைச்சா எது வேணாலும் இந்த உலகத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சும்மன் சொல்றான், இல்ல தேவர்கள் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாய விலங்கு விரிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த நெருப்பு பந்தை நம்ம அழிச்சோம், அது 6 துண்டுல ஆயிடுச்சு. இப்பவும் அது அழியாம தான் இருக்கு. மகா காலன் காளியோட அம்சம் தானே அது. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறான். இவன் பேசுறது பார்வதிக்கே ஒரு தெளிவு கொடுக்கற மாதிரி இருக்கு. நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் சொல்லவும் அங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தாரகாசுரன் அவனோட கதாயத்தை வச்சு மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கறான். ஆனா அதால அந்த வளையத்தை உடைக்க முடியல. இதை பார்வதியும் லட்சுமி ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு அவங்களும் அதுக்குள்ள நுழையலாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு சொல்றாங்க, என்னால இதை நம்பவே முடியல, இருந்தாலும் என்னோட வாரிசு நான் பார்த்தே ஆகணும். இப்ப அவங்களுக்கே ஒரு சந்தேகம், நம்மளாலே உள்ள போய் அந்த குழந்தைய பார்க்க முடியுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எந்த ஒரு மாய வலையும் ஒரு தாய் தன்னோட குழந்தைய பார்க்கறது தடுக்க முடியாது அப்படிங்கவும் லட்சுமி ஆமான்னு தலையாட்ட இப்ப அவங்க முன்னாடி நகர்ந்து போகிறாங்க அந்த மாய வலைக்குள்ள நுழையறதுக்கு. அந்த மாய வளையத்துக்குள்ள அவங்களால இப்போ சுலபமா போக முடியுது. அவங்க உள்ள நுழைஞ்சதும் லட்சுமி கூட வர்றாங்க. உள்ள ரொம்ப அழகான ஒரு வனம், ஒரு காடு இருக்கு. இவங்க சொல்றாங்க, இது ஏதோ ஒரு அதிசய உலகம் போல இருக்கு, ஆனா இங்க ஏதோ ஒரு சக்தியும் உணர முடியுதுனால அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்போ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கவும் அவங்க அந்த சத்தத்தை நோக்கி போறாங்க. இங்க கைலாயத்துல நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, பார்வதி கார்த்திகை உலகத்துல நுழைஞ்சிட்டாங்க. சோ அந்த உலகத்துக்கு பேரு கார்த்திகை உலகம் போல இருக்கு. நாராயணன் சொல்றாரு, எனக்கு என்னமோ இது சரியா படல. இப்போ அவங்க பார்வதி தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும் இவர் சொல்றாரு, நம்ம தடுக்க முடியும், ஆனா இப்ப பார்வதி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்கொண்டாதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாரு. உள்ள ரொம்ப அழகான ஒரு மாளிகை இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா 6 தொட்டில்கள்ல 6 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் பார்வதி கண்கள்ல கண்ணீரோடு சந்தோஷத்தோட அந்த குழந்தைகள் இருக்க இடத்த நோக்கி போறாங்க. பார்வதி ஒரு தாயா ஒவ்வொரு குழந்தையும் ரசிச்சு பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தையோட தலையில கைகளை வச்சு ஆசீர்வாதமும் பண்றாங்க. அதே நேரம் ஒரு குழந்தை அழுகவும் அதை தூக்கி ஒரு அம்மாவை அதை சமாதானப்படுத்தவும் செய்யறாங்க. இந்த காட்சி நிஜமாவே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. லட்சுமி இது ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.